நம்ம மறைந்த ஜீயர் அவருடைய ஆசீர்வாதத்தோடும் இந்த கோபுரத்துக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. நம்ம ஏஜென்ட் கோலாகலன் அவர்களும் சிறப்பாக நடத்தி இந்த கும்பாபிஷேகத்தை முடித்து விட்டார்கள். இதுக்கு கைங்கரியம் செய்தவர்கள் எல்லோருக்கும், இந்த காவல்துறையினருக்கும் சிறப்பாக காவல்துறை செயல்பட்டது. இன்னொரு கரூர் சம்பவம் எங்க நடந்துருமோ ரொம்ப பயமா இருந்தது. இந்த சென்னை திருவிழா அவ்வளோ கூட்டம் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. மேலும் மேலும் அவர்கள் எல்லார் குடும்பமும் செழிப்பாக நன்றாக இருக்க வேண்டும் பெருமாளை நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்து முடிந்தது. எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கலை, திருடு போகலை, குழந்தைங்க தொலைஞ்சு போகலை. இன்னொரு கரூர் சம்பவம் எங்கே நடந்துருமோன்னு ரொம்ப பயமாக இருந்தது. இந்த சென்னை திருவிழா அவ்வளோ கூட்டம் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. நேற்று நடந்த மாதிரி ஒரு அந்த கும்பாபிஷேகம் அந்த நிகழ்வு, இந்த மக்கள் எல்லாமே அலை கடலென திரண்டு வந்து பகவானை சேவிக்கிறதுக்கோசரம் வந்தாங்க பாருங்க. கண்கொள்ளா காட்சியா இருந்தது. எங்கே பார்த்தாலும் வெறும் தலைகளா தெரிஞ்சது. பெரிய கரூர் சம்பவம் இங்க நடக்க இருந்ததை பெருமாள் காப்பாத்திட்டார். ஆமா, எவ்வளவு குழந்தை பெரியவங்களும் அங்கே அந்த நெரிசலில் மாட்டிக்கின்னு அதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு கைங்கரியம் பண்ணோம். இங்கே அங்கே தண்ணி மூஞ்சி தெரியல. சிறப்பா நடந்தது. மக்கள் எல்லோரும் அலைக்கடலா திரண்டு வந்து பெருமாள் அருளுக்கு பாத்திரமானார்கள். பெரிய சிறப்பு. இதை அடுத்த கும்பாபிஷேகம் வரைக்கும் பேசினே இருக்கலாம். நம்ம திருக்கோயிலூரில் நடந்த மாதிரி இந்த கும்பாபிஷேகம் இவ்வளோ மக்கள் வெள்ளத்தில் பெருமாள் மிதந்து எல்லாரையும் காப்பாற்றி சிறப்பாக நடத்தி கொடுத்தார். பெருமாளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைச்சது. இதில் ஒன்று தவறு நடந்தது. அந்த தவறு நம்ம சுட்டி காட்டணும். இல்லை, இந்த கும்பாபிஷேக தீர்த்தம் ஓசு வழியாக அடிக்கப்பட்டது. அது கும்பலில் நின்று அடித்ததால் எல்லாரும் என்ன பண்ணா, படிக்காதவன் குடித்த பாட்டில் எச்ச பாட்டிலே அந்த நீரை குடிக்கிறான். அந்த ஜலத்தை, கும்பாபிஷேக ஜலத்தை, புனிதமான நீரை குடிச்சு போட்ட பாட்டிலில் குடிக்கிறான். புதுசாக ஒரு பாத்திரம் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஒரு பாட்டில் தண்ணியை வாங்கி கீழே கொட்டிட்டு அதில் பிடிங்க. எச்ச பாத்திரத்தில் வாங்காதீங்க. இங்கேன்னு இல்லை, எங்கே கும்பாபிஷேகம் நடந்தாலும் இப்படி தான் நடக்குது. அது தவிர்க்கப்படணும். அதே மாதிரி அந்த ஓசில் தண்ணி அடித்தவங்க அந்த கும்பலில் நின்று அந்த தண்ணியை அடிக்கும் போது எல்லாம் பிடிக்கிறது ஒரு கூட்ட நெரிசலை உண்டாக்கலாம். எங்கேயாவது ஒரு மாடி மேலே ஏறிட்டு அடிச்சுருந்தா எல்லாரு மேலேயும் அடிக்கும். இந்த மாதிரி இது ஒரு விழிப்புணர்வு தான் நம்ம ஏற்படுத்துகிறோம். இந்த மாதிரி அடுத்தது எங்கே கும்பாபிஷேகம் நடந்தாலும் இந்த மாதிரி பயன்படுத்துங்க. ஒரு வார காலமாக அந்த யாகசாலை நடத்தி அந்த புனித நீரை அந்த கும்ப கலசத்தில் ஊற்றி எல்லார் மேலேயும் அது பட்டா ஒரு புனிதமாகவும் உடல் நலன் நோய்வாய்ப்பட்டவங்க சரி பண்ணும். இதுக்கோசரம் தான் இந்த கோயிலெலாம் கும்பாபிஷேகம் நடக்குது. நம்ம திருக்கோயில் ஒரு நல்ல முறையாக இருக்கணும், நல்லா மேலும் வளர்ச்சி அடையணும், மக்கள்லாம் நல்லா செழிப்பாக வாழணும்னு தான் இந்த கும்பாபிஷேகம். நம்ம பெருமாளுக்கு 37 ஆண்டு கழித்து இந்த கோபுரத்துக்கெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. நீங்கள் அந்த புனிதத்தை கெடுக்கிற வகையில் எச்ச பாட்டிலில் வாங்காதீங்க. அந்த தீர்த்தத்தை பிடிச்சின்னு போகிறீங்க. அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் புண்ணு இல்லாமல் போயிடும். அதனால் நல்லா சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க.
பொதுமக்கள் ஆதரவோடும், பட்டாச்சாரியார்கள் ஆதரவோடும், நம்ம ஜிஎஃப் சுவாமி ஆதரவோடும்